எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வாங்க. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். So it's very special because a very special person has come to this video. He is my husband. இவங்கள நீங்க நிறைய போஸ்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட 1 month anniversary. அதனால we thought we will cook something for each other. Okay, at first place. அது why not to share with you guys? அது இன்னொரு ஐடியா வந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். So I would like to say that you guys enjoy this video and hope you have a good time. But before that, எங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லணுமா இருந்தது. இந்த எங்களோட வெட்டிங்க்கு நிறைய பேர் நிறைய விஷஸ் எல்லாம் பண்ணாங்க. So thanks to each one of you for wishing us. Thank you so much for all your wishes and blessings. Yeah, totally. And ஒரு special person என்னோட லைஃப்ல, அதாவது from fan to a sister now, Ritika. She sent a beautiful gift and it's so close to our heart now. And I want to show that எவ்வளோ அழகா இருக்கு. She herself edited the entire thing and she got this done. It's handmade gift. The best part is there are a lot of pictures around this one, and these are our best moments in Dubai. Exactly. And it's lovely to see that she took so much of effort and put this up and gifted us. Thank you so much, Ritika. Thank you, Ritika. Shout out to you, Ritika here. Oh, hi. இப்போ நான் வந்து brownie செய்ய போறேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? And I'll be preparing tandoori chicken. இந்த ஜாகரி அண்ட் எக் வந்து mix பண்ணி எடுத்துக்கலாம். ஜாகரி அளவு கேட்காதீங்க, ஒரு full cup எடுத்துர்க்கேன் நான். அப்புறம் 2 முட்டை. இத நல்லா mix பண்ணிக்கலாம். சாக்லேட் மெல்ட் ஆயிருக்கு. சாக்லேட் மெல்ட் ஆயிட்டு இருக்குது. மீன் டைம் நம்ம என்ன பண்ணலாம், இது ரெடி ஆயிடுச்சு, இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார். ஸோ இது வந்து போட்டுடலாம். இது அப்புறம் கோகோ பவுடர் கொஞ்சம், அண்ட் இது வந்து பேக்கிங் பவுடர். ஐயோ ஷோ போச்சு, பரவாயில்ல. ஸோ இது மூணுத்தையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மெல்டட் சாக்லேட் போட்டுக்கலாம். ஓகே, கெட் த சாக்லேட் பேபி. Oh, it's so yum. Smells good. Looks yum. Let's see how the taste one. And all these are not something that we do normally at my place. First time. This is the first time that someone is doing something like this. Someone, hey mama. Someone, but fortunately that someone is my wife. Oh, the texture itself changed. Come look at this. Don't look at it. Not now. ஏன் இவ்வளவு அசிங்கமா சிரிக்கிறா? ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம் எல்லாமே. இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறது, பேக்கிங் ஃபுட் பட்டர் பேப்பர் அது இல்லை. அதனால வி யூஸிங் திஸ் ஃபாயில் கவர். ஸோ இது வந்து நான் கூகுளில் பார்த்தேன், வாட் இஸ் சப்ஸ்டிடியூட் ஃபார் பட்டர் பேப்பர். அப்போ அதில் ஃபாயில் யூஸ் பண்ண மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. எப்படியோ இப்போ வந்து அதை வந்து சாஃப்ட் டெக்ஸ்சர் அடியில் இருக்கணும்ல, அதனால நம்ம இந்த மெல்டட் பட்டர் எடுத்துகிட்டு அந்த பேஸில் தேய்க்கலாம்.
Wow, super crazy. இதை ஃபுல்லாக இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஹல்வா மாதிரி இருக்குது டெக்ஸ்சரு. ஹல்வா வருமா இல்லை ப்ரௌனியாக வருமா தெரியல மாதிரி. ஏதோ ஒன்று ஸ்மெல்லு மட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், வால்நட்ஸ் இருக்கு இல்லையா, எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வால்நட்ஸ், சாக்கோ சிப்ஸ் அதெல்லாம் உங்கள் ஆப்ஷன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது தேவையில்லை. பேபி, how it looks? Yum. ஓகே, ஸோ அவனை வந்து 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை வச்சோன்னா ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ லெட்ஸ். ஸோ கடவுளே நல்லா வந்து போகுது. ஸோ இதை உள்ள வைக்க போகிறேன். நல்லா வரணும் பேபி, ஓகேவா? ப்ரௌனி பேபி. இது வந்து இப்போது 180 டிகிரி செல்சியஸில் செட் பண்ணணும். ஸோ 180 டைம் வந்து 30 மினிட்ஸ். யா, 30 மினிட்ஸ். ஸோ இட் ஹஸ் ஸ்டார்டட். டன். ஸோ இப்போ வந்து தந்தூரி சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். தந்தூரிக்கு ஃபஸ்ட்டு தந்தூரி மசாலா ரெடி பண்ணோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இது இருக்கிறது. இது வந்து தனியா, பெப்பர், பே லீஃப், அப்புறம் இது இலாய்ச்சி, இது வந்து வேறு ட்ரை காடமம், அண்ட் இது வந்து லவங்க, அப்புறம் ஐயோ இது சின்னமன், இது ஸ்டார் என்ன சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க தெரியல. இது வந்து பிளாக் ஜீரா, இது நார்மல் ஜீரா, இது வந்து அப்புறமா காஞ்ச மிளகா, இது வந்து ஜிஞ்சர் பவுடர். Okay, and to marinate, கொஞ்சம் curd and then lime juice, அப்புறம் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். எஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி இதை வந்து கிரைண்ட் பண்ணோம். ஸோ இது இவங்களுக்கு கொடுத்துற, இப்போ இவங்க எதுவுமே இன்சார்ஜ். எல்லாமே ஒன்றா போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஐ திங்க் எப்போவுமே வீட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பேர்ட் டு வாட் யூ பை இந்த ஷாப்ஸ். அப்படியே கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். A few moments later. ஆக்சுவலி இப்போதான் சவுண்ட் இங்கன்னு வந்துச்சு. ப்ரௌனி ரெடி. பார்க்கலாமா? கேக் எப்படி? பார்க்கலாமா? ப்ரௌனி, லெட்ஸ் see. ப்ரௌனி கேக் இல்ல மாமா, ப்ரௌனி. ஆமா, ப்ரௌனி கேக். இது இப்படி எடுத்து ஃபுல் தந்தடேங். ஓ மை காட். Smoking hot, be careful. Yeah, actually. First tray. What tray? Oh shit, tray. sorry. Yeah. Oh my god. Oh my god. Fudgy good. It has come out. Super. So now we need to put this mix in the pot. Oh yeah. இப்போ இது என்னது? லைக் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி. ஆமா, சிக்கன் வாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம தந்தூரி சிக்கனுக்காக we are going to marinate. Okay, so for first that salt போடலாம். Okay, fine. Next கொஞ்சம் pepper. Okay. Kashmiri chili powder. கலருக்காக தானே? ஆமா. ஓகே. ஏன்னா ஸ்பைஸ்க்காக நம்ம ஆல்ரெடி நிறைய அவ்வளோ ஸ்பைசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே. அப்புறம் இந்த ஜிஞ்சர் பவுடர்.
ஜிஞ்சர் பவுடர். அப்புறம் இந்த ஜிஞ்சர் பவுடர் இது டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் தரும். ப்ளஸ் ஜிஞ்சர் இஸ் ஹெல்தி as you all know. Okay, coach. Next. So lime juice. அந்த மசாலா அரைச்சு வச்சது இது. ஆமா. அரைச்ச மசாலா போடலாம் இதுல. Okay. And then கொஞ்சம் தயிர் போடலாம். போதும். இது மிக்ஸ் பண்ணுமா? ரொம்ப நல்லா. Oh, so satisfying. So now we are almost done with the marination. இது நம்ம ஒரு 15 minutes மேலே ஃபாயில் போட்டு கவர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ இதை எடுத்து ஃபாயிலில் கவர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நாங்கள். ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? ஃப்ரீசரில் வைக்கணுமா? ஃப்ரீசர் வேணும். ஃப்ரீசரில் வைக்கலாம், அப்போ சீக்கிரமாக ஆகிடும். ஓகே, அப்போ 15 minutes. Let's go into the freezer now. Okay. Wow. Definitely. கொஞ்சம் பிஞ்சிடுச்சு, but it's okay. Look at this. Happy, come here. Happy 1 month anniversary. Okay. Getting it out. Done. Done, boss. Next what? Okay. Next what? Normally tandoori வந்துட்டு ஓவன் வைக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறோம். ஓகே. பட்டர் அப்படியே பேனில் போட்டு ஃப்ளேம் மீடியமில் இருக்கணுமா? எப்படி? மீடியம் ஃப்ளேம். ஓகே. என் கை ரொம்ப சென்சிட்டிவ், அதனால் நான் இதெல்லாம் மசாலா பார்க்கணும் போகிறது. ஓ, அப்படியே ரெட்டாக இருக்குது. ஓ மை காட். பொழிச்சு மச்சானை. அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் இப்போ என்ன பண்ணுறோம்? பிளாக் ஆயிடுச்சு. இப்படிதான் இருக்கும்ல தந்தூரி. இப்படிதான் இருக்கும். சமையல் அப்படியே பட்டர் போட்டாக்கா நானும் போடுறேன். நானும் போடுறேன். சூப்பராக இருக்கு. இவங்களை குளிப்பாட்டுற மாதிரி இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணுறியா? நான் பிளேட்டோட ரெடியாக இருக்கேன். You guys should definitely try this at home and let us know. Yeah, please put it on the comments. All the viewers will be enjoying it and love it. Yeah, either try பண்ணலனா definitely will not know the word of all this taste. Super. So மறக்காம ட்ரை பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஓகே, and brownies கூட ட்ரை பண்ணுங்க. So bye சொல்லலாமா? Okay. Bye. Have fun.